Hello viewers, welcome to Sayan Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம Filmora சீரிஸ்ல green effect எப்படி யூஸ் பண்றது, green effect எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ என்ன மாதிரியான பேக்ரவுண்டுக்கு நம்ம வந்து green effect வந்து கொண்டு வரலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ green effect அப்படிங்கிறது இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா மூவிஸ்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ green effect இல்லாத ஒரு ஸ்டூடியோ அப்படின்ட்டு இல்லை இன்றைக்கி. ஸோ அந்தளவுக்கு க்ரீன் எஃபெக்டை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம வீடியோ கிராஃபிக் உள்ளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபில்மோராவில் இப்போது உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி க்ரீன் எஃபெக்ட் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்க. க்ரீன் எஃபெக்ட் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய க்ரீன் எஃபெக்ட், நிறைய கிராஃபிக் மாடலாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஃபைல் வச்சுருக்கேன், அது 2ஐயும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து க்ரீன் எஃபெக்ட் கொண்டு வர போகிற டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா க்ரீன் எஃபெக்ட் அப்படிங்கும்போது அது ஸ்க்ரீனை பாருங்கள், க்ரீனாக கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போது இந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளுக்கால நம்ம இந்த வீடியோவை கொண்டு வரணும். ஸோ அதுதான் நம்மளோட ஒர்க்கு. இந்த வீடியோ பாருங்கள், வேறு ஒரு வீடியோ நம்ம இந்த லெஃப்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து க்ரீன் எஃபெக்டை இது உள்ளுக்கால கொண்டு வர போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக தான் இதில் இருக்கும். ஃபில்மோராவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது வீடியோ ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே போட்டிக்கிங்க. ஸோ அதாவது நம்மளோட க்ரீன் எஃபெக்ட் எந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து வீடியோ வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஸ்க்ரீன் ஃபைல் வந்து மேலே இருக்கணும் இங்கே. ஸோ கீழே வந்து நம்மளோட வீடியோ இருக்கணும். எந்த வீடியோவை நம்ம க்ரீன் எஃபெக்ட் உள்ளுக்க கொண்டு வர போகிறோமோ அந்த ஃபைல் வந்து கீழே இருக்கணும். ஸோ டைம் லைனில் அப்படி தான் போட்டிருக்கணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், சும்மா ப்ளே ஆகுது, ஆனால் எதையுமே காட்ட மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஃப்ரேம் வேறு. ஸோ நம்ம வீடியோ ஃபைல் வந்து கீழே இருக்கையும் காட்டாது, ரைட்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீன் எஃபெக்ட் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதும் ஸோ இங்கே பாருங்கள், க்ரீன் ஸ்க்ரீனுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? க்ரீன் ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து க்ரோமா கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ க்ரோமா கீயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் எஃபெக்ட் எல்லாமே கொடுப்போம். எல்லா சாஃப்ட்வேர், எல்லா கிராஃபிக் சாஃப்ட்வேர்களுக்குமே க்ரோமா கீங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ நம்ம அட்வான்ஸாக ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ அதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது அதுலேயும் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோமா கீயில் வந்து இங்கே க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளுக்க நிறைய கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ பாருங்கள், இங்கே ஒட்டோவாகவே க்ரீன் எஃபெக்ட் வந்து ரிமூவ் ஆகி அந்த வீடியோவை வந்து டிஸ்பிளேக்கு கொண்டு வந்துருக்கு. இப்போது நம்ம வந்து கொஞ்சம் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொஞ்சம் எல்லாமே மாறும், கலர் ஆப்ஷன் அதெல்லாமே மாறும். ஸோ நம்ம வந்து க்ரீன் எஃபெக்ட் போட்ட மாதிரி தெரியக்கூடாது. க்ரீன் எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீன்லேயோ வேறு எங்கேயோ தெரியக்கூடாது. கொஞ்சம் நீட்டாக பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் கிராஃபிக் சூப்பராக இருக்கும், ரைட்? நீங்கள் எங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது இல்லையா, டிஸ்பிளேக்கு வந்துருச்சு, ரைட்? இதுதான் க்ரீன் எஃபெக்டோட ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போது நம்மளோட வீடியோ பாருங்கள், வேறு கலராக இருக்குது. ஸோ வீடியோ உள்ளுக்கு ப்ளே ஆகிற வீடியோ வந்து ஒரு மாதிரியும், ஸோ பேக்ரவுண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கலரை வந்து நம்ம நேச்சுரலாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு கலர் கரெக்ஷன் போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க, வீடியோவுக்கு தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதனால வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு தான் அது வந்து கொஞ்சம் நேச்சுரலிட்டி கொடுக்கும், இல்லாட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒவ்வொருத்தவங்களோட க்ரியேட்டிவிக்கு பொறுத்த மாதிரி
இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் நம்ம பேக்ரவுண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் டிஸ்பிளேயில் போகிற வீடியோவும் சேம் கலருக்குள்ளுக்க கொண்டு வந்துட்டோம். ஸோ க்ரீன் எஃபெக்ட் கொடுத்தது தெரியல, நேச்சுரலாக லெஃப்டில் வந்து நம்ம போட்டிருக்க மாதிரியே இருக்குது. க்ரீன் எஃபெக்ட் இல்லாமல் நேச்சுரலாக ஒரு வீடியோவை நம்ம செஞ்ச மாதிரியே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மூவிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் கயிறு கட்டி வந்து சில விஷயங்களில் வந்து பாய்வாங்க. நிறைய ஃபைட் சீன்ஸில் எல்லாமே இந்த க்ரீன் எஃபெக்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. க்ரீன் ஸ்க்ரீனை பேக்ரவுண்டில் வச்சு ஸோ அவங்க மூவ் ஆகும்போது அந்த க்ரீன் எஃபெக்ட் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நீட்டாக கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு லுக்கான ஒரு கிராஃபிக்காக வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த க்ரீன் எஃபெக்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே கிராஃபிக் அப்படிங்கும்போது க்ரீன் எஃபெக்ட் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து க்ரீன் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். நிறையவே நான் தேடி பார்த்தேன், ஆனால் கிளியரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. க்ரீன் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க, பட் எக்ஸ்பிளைன் பத்தலை. ரைட், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். க்ரீன் எஃபெக்டை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபில்மோராவில். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற எந்த ஒரு டெக்னாலஜி வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே.